இன்றைக்கி என்ன பிரசங்கம்? கர்த்தர் சமூகத்தில் கூடி வரும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன பிரசங்கன்னா, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன டெஃபினேஷன்னாக்கா, மேலே வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள் என்பது ஏமாற்றம் அடைய வேண்டாம், அல்லது தவறான வழியில் செல்ல வேண்டாம், கெடாமல் இருங்கள், வீணாகாது இருங்கள் என்று பொருள்படும். மறுபடியும் வாசிக்கலாமா? மோசம் போகாது என்பதுக்கு ஏமாற்றம் அடைய வேண்டாம், அல்லது தவறான வழியில் செல்ல வேண்டாம், கெடாமல் இருங்கள், வீணாகாதீர்கள் என்று பொருள்படும். இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் மோசம் போக்குறது அதிகமாகிடுச்சு. ஒரு நீ வாழ பிறரை கெடுக்காதுன்னு சில கருத்துக்கள் போட்டிருப்பாங்க. நீ வாழ பிறரை கெடுக்காது. நம்ம நல்லா வாழணும், அவங்க எப்படின்னா போட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம மூலியமாக யாரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்கிறது தான் இந்த வார்த்தை. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிக்கலாம். அந்த வசனம் எங்கன்னா யாக்கோப்பு 1:16. இது பொருள் வசனம், அந்த தலைப்பு வசனம் எங்கன்னா யாக்கோப்பு 1:16. எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? யாக்கோப்பின் புதிய ஏற்பாட்டில் கடைசியில் பாருங்கள். யாக்கோப்பு 1:16 பார்த்தீங்களா? எனக்கு பிரியமான பவுல் எழுதுறாரு, யாக்கோப்பு எழுதுறாரு, பிரியமானவர்களேன்றாரு, சகோதரர்களேன்றாரு. பிரியமானவர் சொல்கிற வார்த்தை இது. என் பிரியமான சகோதரரே, மோசம் போயிடாதீங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறார். அன்பு கூறவங்களுக்கு, அன்பு வச்சுக்கிறவங்களுக்கு சொன்ன வார்த்தை. தேவன் உங்கள் மேலே அன்பு வச்சதுனால இந்த கால வேளை இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா சொல்ல மாட்டார். பிரியமானவர் தான் நல்ல வார்த்தைகள் வரும். பிரியமானவர் தான் திட்டுவாங்க. பிரியமில்லாதவங்களே எக்கட்டனா போட்டுட்டப்பா, அவங்களாம் சண்டைக்காரங்கப்பா, அவங்கள டச் பண்ண முடியாதுன்னு போயிடுவாங்க. ஆனால் அனுபவிச்சுக்கிறவங்க விடமாட்டாங்க. எப்படியாவது ஒரு புத்தி சொல்லுவாங்க, திட்டுவாங்க, கண்டிஷன் பண்ணுவாங்க, எப்படியாவது ஒரு நல்ல வழியில் வரணும்னு ஏதாவது ஒன்று செய்வாங்க. நல்ல டீச்சர் பாருங்கள், அடித்து பசங்களுக்கு பாருன்னு சொல்லி போடுவாங்க. கடமைக்கு வேலை செய்ய நம்மளுக்கு எதுக்கு சம்பளம் வாங்கணுமா, அதுங்களாம் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன 8 ஹவர் டியூட்டி முடிச்சு வீட்டு கிளம்பலான்னு போவாங்க. அந்த மாதிரி தேவன் நம்மளை விடுறது இல்லைங்க. நம்ம மேலே பிரியம் வச்சுக்கிறதுனால நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார். சத்தமா இன்னும் ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஏன் அப்படி சொல்கிறார்? மோசம் போனா 15 வாசிக்கிறோம். இச்சை பாருங்க, பாவம் இச்சை வரும். செல்ஃபோனில் இச்சை தான். அதான் செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ முன்னெல்லாம் டிவி இருந்துச்சு, டிவி போய் பாக்கெட்டில் செல்ஃபோன் வந்துச்சு. இச்சையானது கர்ப்பம் தரிக்கும், உள்ளுக்குள்ளேயே அது இது பண்ணும். பார்த்தீங்களா? பாவம் பிறப்பிக்கும் இச்சை. அதான் ஆசைகளாம் சிலுவையில் அறையணும். பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும். பார்த்தீங்களா? மரணத்துக்கு போவாதீங்க பிரியமான சகோதரரே. பாவம் வேணாம். ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கு தான் குடிப்பாங்க, அப்புறமா சண்டே குடிப்பாங்க, அப்புறமா டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாவம் கர்ப்பம் தெரிக்குமா, பூர்ணமாகும் பொழுது மரணத்தை கொண்டு வந்துடுமா. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு சினிமா பார்ப்பாங்க, அப்போ 3 சினிமா பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்போ உங்களுக்கு திருப்தி ஆகாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. இச்சை பாவத்தை உருவாக்குமா. ஆசை வரும், இது பண்ணால் என்ன, ஏன் நம்ம கட்டுப்பாடாக வாழணும். அடுத்து பாவம் என்ன பண்ணுமா? பூர்ணத்தை கொண்டு போகுமா. அந்த பாவம் பெருசாக மாறுமா. அப்புறம் என்ன வருதா? மரணம் வருதா. அதில் மரணத்துக்கு போகாதீங்க பிரியமான சகோதரர். தான் மோசம் போகாது என்ற வார்த்தை. கைத்தடி கத்திரை மையப்படுத்துமா. ஏன் மோசம் போகக்கூடாது? பாவம் வேணாம், மரணம் வேணாம். என்ன மரணம்? அக்கினி கடல் மரணம், நரக மரணம் வேணாம். ஐஸ்வர்யான் சொல்கிறான், ஆபிரகாமே லாசருவை பார்க்குறேன், அந்த மரணம் வேணாம். அதாண்டு சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள். ஆமே. இந்த உலகத்தின் பாவம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும். வேத புத்தகம் உன்னை நித்திய ஜீவனை கொண்டு போகும். இந்த வேத புத்தகம் எங்கே கொண்டு போங்கள? நித்திய ஜீவனை கொண்டு போகுங்க. அதான் மோசம் போகாதிருங்கள். இந்த பிரசங்கம் யோபு 12 எல்லா பைபிள் பார்த்தா வசனத்தின்படி நான் பேசுவேன்.
கதைங்களை சொன்னாக்கா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கதை கலைஞ்சிரும். ஆனால் வசனம் எப்பயுமே உள்ளத்தில் இருக்கும். 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டிங்களா? அவரிடத்தில் பலனுக்கு தான் ஆண்டவர்கிட்ட நாணமும் உண்டு, மோசம் போக்குகிறவனும். என்னங்க இது வசனம்? இந்த வசனம் எல்லாம் பார்க்குறீங்களா? பைபிள் இருக்குதா உங்கள்கிட்ட? வசனம் உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இந்த வசனம் என்ன கருத்தை சொல்லுது பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம், ஏன் மோசம் போயிட்டோம், ஐயோ ஏன் ஏமாந்துட்டோம், ஏன் அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, ஏன் என் வாழ்க்கையில் அவன் ஏமாத்திட்டாங்க. இன்னொரு காயம் பண்ணிக்கிறது தெரியாது, காயம் ஆயிடுவாங்க. அப்புறமா தெரியும், ஐயோ அப்படியா, ஐயோ நான் மோசம் போயிட்டேனே. கடன் கொடுத்துருப்பாங்க, எடுத்துன்னு ஓட்டுக்குவாங்க, ஐயோ இவ்வளோ கடன் வாங்கிட்டாரா, எனக்கு தெரியலையே, நான் வண்டி தான் கொடுத்தேனே, ஏமாத்துட்டேனே, நான் ஏன் ஏமாந்துட்டேன், ஆண்டவரே நீ ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்னு கேள்விக்கு தான் பதில். என்ன பதில் வாசிங்க. அவரிடத்தில் பலனும் நாணமும் உண்டு, மோசம் போக்குகிறவனும். சூரியன் இன்னைக்கு கெட்டவங்களாம் இருக்கிறாங்க, உதிக்கிறது இல்லை, நல்லவங்க தான் உதிக்குதா இல்லை. மழை பெஞ்சிச்சு பாருங்க நேற்று. கெட்டவங்களாம் ஒரு பக்கம் போங்க, நான் மழை பெய்கிறேன், நல்லவங்களாம் ஒரு பக்கம் வாங்க மழை பெய்யறேன்னு சொல்லுதா? இந்த பூமியில் மோசம் போக்குறவர்கள் இருக்கிறார்கள். அதான் அந்த வசனம் கருத்து. நம்ம நாணமாக இருக்கணும். பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்க, எப்படி சத்தமாக சொல்லுங்க, கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுங்க. இந்த 5:30 மணி சர்வீஸில் இல்லை அப்படியே தூக்கம் வந்த மாதிரி, தூக்கத்தில் வந்த மாதிரி காதீங்க. ஆமேன். யோனா போயிட்டேன்னு பதில் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களாம் இருப்பாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஆடு பார்த்தேன். அது என்ன போட்டுச்சுனாக்கா, சுகருக்கு நீங்கள் ஏன் கையில் குத்தி ரத்தத்தை எடுத்து செக் பண்ணுறீங்க? இப்போ சுகர் மீட்ரு வந்துருக்குது, எப்படி ஆக்சி மீட்ரு இருக்குது தெரியுமா, ஆக்சிஜன் செக் பண்ணுறது. அது மாதிரி சுகர் மீட்ரு வந்துருக்குது. நீங்கள் சுகர் கை வச்சாவே சுகர் காட்டும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஏடா அது புதுசாக இருக்குது, குத்தி இவ்வளோ வேதனை தெரியுங்களா, ஒரு 10 நிமிஷம் இங்கே நோவு இருக்கும், ரத்தத்தை எடுத்து பண்ணணுமேனு. அம்மா தேடினா நல்ல பிராண்ட், அது அந்த பிராண்டு பேர் போட்டு இந்த பிராண்டில் வந்துருக்குதுன்னு. நான் இப்போ மெடிக்கலில் போய் கேட்டேன், இந்த மாதிரி மிஷின் இருக்குதா? இல்லை சார், ஆக்சிமீட்டர் தான் இருக்குது, ஆக்சிஜன் செக் பண்ணுறது தான் இருக்குது, பிளட் செக் சுகர் செக் பண்ணுறதுன்னு வரல. இல்லை இப்போ இந்த மாதிரி பார்த்தேன், ஒருவேளை ஃபாரினில் இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்படியா? அப்போ திரும்ப செக் பண்ணேன், நான் ஆன்லைன்லேருந்து அனுப்புகிறேன், நீங்கள் ஆர்டர் போடுங்க, வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க அப்படின்னாங்க. என்னடா அது புதுசாக இருக்குது இந்த மிஷின், ஒருவேளை புதுசாக வந்திருக்குமோ, இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல, ஒருவேளை ஃபாரின்லேருந்து இப்போ தான் இது பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஆர்டர் போட்டேன். 1200 காசு போடல, ஆர்டர் போட்டேன். ஒரு வாரம் வரேன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. சரி வரட்டும், சரி எங்கள் அம்மா வேறு குத்தி எல்லாம் ரத்தம் போதே, நோவுதுன்றாங்களே, சரி இது கை வச்சா இது என்ன காட்டுதே, எப்படி ஆக்சிஜன் காட்டுற மாதிரி இது காட்டுதே அப்படின்னு ஆர்டர் போட்டேன். வந்துச்சுங்க. இந்த டெலிவரின்னு ஒரு பெரிய லாரி போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, சார் உங்களுக்கு வருதுன்னு. பரவாயில்லப்பா, பெரிய லாரிலாம் போகுது பார்த்துக்கிறேன், அந்த ஷோரூம்லாம் இருக்குது இல்லையா, அது குடன்லாம் அவங்க தான் தராங்கன்னு கொண்டாந்து வீட்டில் கொடுத்தான். காசு கொடுத்தேன். அது உள்ளே போயிட்டு இந்த ரெண்டு பாக்ஸ் திறந்து உள்ளே எடுத்து பார்த்தாக்கா 600 ரூபாய் மீட்ரு. அது என்ன மீட்ரு? ஆக்சி மீட்ரு. என்ன செக் பண்ணுறது? ஆக்சிஜன் செக் பண்ணுறது தான், சுகர் செக் பண்ணுறது இல்லவே இல்லை. அது என்ன போடுகிறாங்க, சுகர் செக் பண்ணலாம், நீங்கள் குத்த தேவையில்லை, ரத்தம் வர தேவையில்லை, இது புது மாடல் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டிலேயே ஏற்கனவே இருக்குது, சர்ச்சைக்கு கொண்டு வாங்கினது வீட்டுக்கு கொண்டு சொல்லுவாங்களா, 600 ரூபாய் ஆக்சி மீட்டர் வருதுமா பார்த்துக்கலாமா, அது அனுப்பிச்சிக்கிறான். எனக்கு திரும்ப மெசேஜ் போடுறேன், ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறானுங்க. பையன் கேட்டால், சார் அது டெலிவரி சார், ஃபாரின் கம்பெனி சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு கொடுவாங்க சார், நான் கொடுத்துருவேன் சார், நீங்கள் எல்லாம் எங்கே ஆர்டர் போட்டிங்களோ அதில் தான் சார் இங்கே ரிட்டர்ன் பண்ணுன்ட்டான். இன்னும் பதில் போட்டுனுக்கிறேன், இன்னும் தரமானுங்க நம்பருங்க. அப்போ தான் இந்த ஆண்டு வந்து வசனம் காமிச்சார், மோசம் போக்குறவன் இருக்கிறான், நீ மோசம் போகாத வாழ்.
சத்தமாக சொல்லுங்களேன். அந்த ஆன்லைனில் வரவங்கெல்லாம் அதெல்லாம் கீழே போட்டுக்கிறாங்க. சார் ஆர்டர் போடுறேன் சார், எவ்வளோ சார் எவ்வளோ சார் எல்லாம் போடுறாங்க. ஆனால் அதை பார்த்தேன், கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பரவாயில்ல, புது மாடல் சார், ஆமாம் சார் அப்படின்னு அவங்களாம் பதில் சொல்கிறானுங்க. ஆனால் அனுப்பும்போது என்ன பண்ணுறானுங்க, பழைய இருக்குது பாருங்கள் மார்க்கெட்டில் 10 வருஷமாக அதே தான் போட்டு அனுப்புகிறாங்க. 500 600 இருக்குது பாருங்கள், அதுதான் அனுப்புகிறானுங்க. அது சேல் பண்ணுறதுக்காகவும் நிறைய பணம் கொடுக்கறதுக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் இல்லை, ஒன்றும் இல்லை, கையிலே வாங்கி தரானுங்க பாருங்கள். அவனை கேட்டால், சார் இது எங்களுக்கு தெரியாது சார், அங்கே குடல்னு எடுத்து வரேன் சார், எங்களுக்கு கொடுக்குறாங்க சார், நான் கொடுத்துட்றேன் சார், அதெல்லாம் நீங்கள் கம்பெனி தான் சார் போடணுன்ற. அவன் கடையில் வேணாங்க அப்படி சொல்லி, இல்லை மெடிக்கலில் போய் கொடுத்தா மாற்றிக்க வந்துடுமா. அப்போ பாருங்க, இது சின்ன சரி பார்த்தேன், சரி என்னடா இது 600 ரூபாய் ஏமாத்துட்டுமே, எவ்வளோ மோசம் போயிட்டோம். 600 பார்த்தா இனிமேல் உஷாராக இருக்கணும், இந்த விஷயத்தில் ஒரு பாடம் கற்றுக்கணும்னு. தேவனுடைய பிள்ளைலாம் நீங்கள் எவ்வளோ செக் பண்ணி எவ்வளோ போட்டால் கூட பாருங்க எவ்வளோ ஏன் மோசம் போகுது. இது மாதிரி தான் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஜனங்களை ஆன்லைனில் ஆகட்டும், ஆஃப்லைனில் ஆகட்டும், சீட்டு விஷயமா இருக்கட்டும், வாழ்க்கை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், கல்யாண விஷயமா இருக்கட்டும், ஏமாத்தின்னு தாங்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா இல்லையா? அதான் பைபிள் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகிறவனே எங்க அந்த பூமியில் தான் இருக்கிறான், கர்த்தர் இருக்கிறான்னா அந்த பூமியில் தான் இருக்கிற அர்த்தம். வாசிங்க, நீதிமொழிகள் 10:17 வாசிக்கலாம். இது இன்ட்ரோடக்ஷன் வசனங்கள். நீதிமொழிகள் 10:17 வாசிங்க. நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் பார்த்தீங்களா, ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ பரலோக வழியில ஜீவ வழியில இருக்கிறான். தண்டனையை வெறுக்கிறவனோ பார்த்தீங்களா, கண்டனையை சிஸ்டர், கண்டனையை வெறுக்கிறவனோ, கண்டனை திட்டுறாங்க பார்த்தீங்களா, இவர் எப்படி இதை திட்டலாம், 3 முறை சொல்றது, 4வது முறை திட்டுவாங்க பார்த்தீங்களா, வெறுப்பாங்க. இவங்க பல திட்டுறாங்க, இந்த என் புருஷன் திட்டுறான், என் மனைவி திட்டுதுப்பா, இந்த டீச்சர் திட்டுறாங்கப்பா, இந்த பாஸ்டர் திட்டுறாருப்பா. சர்ச்சுக்கு வரலன்னு 3 முறை சொல்லுவோம், 4 முறை 5வது முறை திட்டுவோம் பார்த்தீங்களா. பாஸ்டர் திட்டாரு, 3 முறை புத்தி சொன்னார் விட்டுருவாங்க. கடினமாக சொல்லிட்டா, என்னை திட்டாங்க, என்னை திட்டாங்க, நான் வரமாட்டேன். கண்டனையே வெறுத்துட்டக்கா என்ன ஆயிடுவீங்க, மோசம் போயிடுவீங்க. கண்டனை என்ன அப்படின்னா கண்டிச்சு பேசுறாங்க பாருங்க, அதை நம்ம நேசிக்கிறது இல்லை. எப்படி பாஸ்டர் இப்படி பேசலாம், எப்படி டீச்சர் இப்படி அடிக்கலாம், பசங்கெல்லாம் இப்படி வீலிங் பண்ணி பயங்கர சவுண்ட் பண்ணி வரவான்னு பாருங்க. அங்கே போலீஸ் ஒரு லத்தி வச்சுன்னு இருந்தாங்க, அவன் பண்ணுவானுங்களா, கப்பு நாங்கள் ஸ்லோ பண்ணிட்டு பாருங்க. மச்சான் மச்சான் டேய் 3 பேர்ரா, 2 யாரா போலீஸ்ன்னு. உண்மையே இல்லையா? அங்கே ஒருத்தர் நின்றுந்தா தூரத்து பார்ப்பான், டே ஸ்லோ பண்ணுறா ஓர கட்டுறா வண்டியை. இந்த பசங்க பண்ணுறான்னு தெரியுங்களா, வால் பசங்க. போலீஸுங்க கண்டிக்கிறதுனால தான் சமுதாயத்தில் சீர் வருது. இல்லைன்னா என்ன, சமுதாயம் சீர்படுத்தவே டெய்லி கொலை தான் பார்க்க முடியும். அவங்க இப்போ ரவுடி ஆகிடுவாங்க. அதான் பைபிள் நம்மளை என்ன பண்ணுங்க, கண்டிக்குதுங்க. இந்த பைபிள் நம்மளை கண்டிக்குதுங்க. கண்டிக்கிற பைபிள் நம்ம நேசிக்கணுங்க. கண்டிக்கிற பாஸ்டர் நேசிக்கணுங்க. பாஸ்டர் திட்டணும்னு சொல்லணும், பாஸ்டர் அடி வாங்கின்னு வான்னு சொல்லணும், அடிங்க பாஸ்டர்னு சொல்லணும். எப்படி கேட்கலாம், எப்படி சொல்லலாம், பாஸ்டருக்கு இது யார் சொல்லியிருப்பா, அப்படிலாம் பார்த்தா வச்சிங்களேன் மோசம் போயிடுவோம். நம்மளுக்கு எதுக்கடா வம்பு, இது குடும்பம் ரொம்ப இதாக பேசுதுப்பா, நம்மளை எது கண்டிக்கூடாது, அந்த குடும்பத்தை விட்டுருணும், அவங்க பிள்ளைங்கள்லாம் விட்டுருணும் அப்படின்னு விட்டார் வச்சிங்களேன், உன் பிள்ளை நீங்களும் திருத்த முடியாது. பசங்க வந்து சொல்கிறாங்க வச்சிங்களேன், கூட்டின்னு வந்து முட்டி போட வச்சு, பாஸ்டர் அடிங்க, என் முன்னாடி அடின்னு சொல்லணும். நான் கண்டிக்க முடியல, நீங்களாவது கண்டிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சொல்லும்பொழுது பிள்ளைங்களுக்கு பயப்படுவாங்க. பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணினே டீச்சருங்களுக்கு இது பண்ணாமல் என்ன பண்ணுங்க, ஸ்கூலில் பசங்க அடிச்சு டீச்சர் போய் சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணிங்க வச்சிங்களேன், பசங்க படிக்க மாட்டாங்க. கண்டனைய வெறுத்துட்டாக்கா என்ன வந்துடுங்க பசங்க, மோசம். ஒரு சிகரெட் குடிக்கும் போதே அம்மா அடிச்சா அப்பா அடிச்சா 2வது சிகரெட் குடிக்க மாட்டான். கொஞ்சம் குடிச்சிட்டு வரவோம் பாருங்க, 11 மணிக்கு பையன் கண்டுபிடிச்சிடணும், தூங்கும் போது பக்கத்தில் உட்காந்து ஜோம் பண்ணணும், முட்டி போட்டு வாசனை வந்துடும் பாருங்க, அப்பயே தண்ணி ஊற்றி அடிக்கணும். என்ன அடிக்கணுமா சொல்லுங்கம்மா, குடம் தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும், போதி இறக்கணும். அடுத்த முறை அவன் பயப்படுவான், ஐயோயோ தண்ணி ஊற்றிடுவாங்கப்பா, பெட்டில் தூங்க விட மாட்டாங்கன்னு. வெளியே நிற்க வச்சிடணும் பாருங்க, உன் பிள்ளை சூப்பராக வளருவான். கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே, இல்லை கட்டினா வச்சுங்களேன், உங்ககிட்ட காசு கொடுப்பான், வரும்போது வாங்கினுவாம்மா. அப்படித்தான் இதே பேரண்ட்ஸ் ஆகிட்டாங்க, வரும்போது வாங்கினுவாப்பா. ஏன் கண்டனையை வெறுக்கிறது.
மோசம் போகாதிருங்கள். என்ன பிரசங்கம் சொல்லி பார்க்கலாம்? எதுலலாம் மோசம் போகக்கூடாது பிரசங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். ஆகாத சம்பாஷணைகளால் மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர், நமக்கு இன்னும் டைம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதுன்னா எதுலலாம் மோசம் போகக்கூடாது பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:33. பார்த்தீங்களா அந்த வார்த்தை அழகா சொல்லு. மோசம் போகாதிருங்கள். ஆகாத தேவையில்லாத பேச்சுங்க, டபுள் மீனிங் பேச்சுங்க, சினிமா பேச்சுங்க, ஜோக்கு பேச்சுங்க, உசுப்பேத்துற பேச்சுங்க, கேலி பண்ணுற பேச்சுங்க, சண்டையை பிறப்பிக்கிற பேச்சுங்க. சில பேச்சுங்க போயா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க பாருங்க, சண்டை வந்துடும். போடாடே போடா தெரியும் போடா அப்படின்ட்டா சண்டை வந்துடும். வயசு தெரியாமல் பேசுகிறாங்க பாருங்க, சண்டை வந்துடும் பாருங்க, பெரிய லெவல் ஆகிடும். இன்றைக்கி அந்த சாலைக்கடையில் நிறைய சண்டை நடக்கும். அந்த லைனில் நிற்கும் போது, காசு வாங்கும்போது, சில்லறை வாங்கும்போது குத்தி போட்டுறானுங்க, அடிச்சு போட்டுறானுங்க. சின்ன பேச்சு தான். நிறைய நியூஸில் பார்ப்பீங்க பாருங்க. இந்த வீடு பக்கத்தில் பாருங்க, ஏதாவது சண்டை வந்துடும். குடும்பத்தில் பாருங்க, ஏதாவது சண்டை வந்துடும். ஆகாத பேச்சு பேச்சுட்டாக்கா, நீ எப்படி இது பேசலாம், நீ எப்படி இது சொல்லலாம், பிடிச்சிக்கோங்க பாருங்க ஒரு வாரம் வீட்டில். ஹலோ, ஏக்கா அந்த அனுபவம் இருக்குதா? ஏதாவது சொல்லுங்க. ஏக்கா அனுபவம் இருக்குதா? ஒரு வாரம் பிடிச்சிக்கோங்க பாருங்க, விடமாட்டாங்க பாருங்க. ஐயோ எதுக்குடான்னு திருப்பி செத்தே போயிடுறாங்க. அதான் பைபிள் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துரும். பேசக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும். ஃபஸ்ட் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்களை பார்க்காம இருக்க முடியல, உங்களை பார்த்தது நல்லதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது காட்டிலையும் ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஹலோ பிரதர், எது நல்லா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். எது நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும்? உங்களை தான் இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க, உங்களை பார்க்கலாம் தானே ரோட்டுக்கு வெளியே வந்தேன், கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க. அவங்க நினைப்பாங்க, இந்த ஜொல்லு பார்ட்டி. உண்மை இல்லையா? ஹலோ ஏம்மா சொல்லுங்கம்மா, சோத்திரன் சிஸ்டர், உங்களுக்காக ஜெபம் பண்ண சிஸ்டர் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண சிஸ்டர். எது நல்லாக்கும்? நல் ஒழுக்கம் முக்கியமா, கெட்ட ஒழுக்கம் முக்கியமா? அதுதாங்க இந்த பைபிள் நம்மளுக்கு போதிக்குது. அல்லேலூயா. ஆகாத சம்பாஷணைகள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:6 வாசிங்க. இதுக்கு அடுத்த வசனம். இந்த ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசனங்கள் சீக்கிரம் போகலாம், வாசிங்க. எபேசியர் 5:6. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ, பார்த்தீங்களா, கீழ்ப்படினா தேவ கோபாநாயக்கனை வருவதால் உங்களை வீண் வார்த்தை, பார்த்தீங்களா, ஆகாத வார்த்தையினாலே, வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு. வீண் வார்த்தைங்களா, 10,000 ரூபாய் போடுங்க, 6 மாதத்தில் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தரணும் பாருங்க. அப்படியா? 10,000 போடணுமா? 10,000 போடல வருது, இப்போ 1 லட்சம் தராங்களா? அப்படி தான் பாருங்க. சீட்டு போடுங்க, ஃபஸ்ட்டு 3வது சீட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க, 10வது சீட்டு எடுத்தால் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு வாங்க பாருங்க. ஆளே இருக்க மாட்டாங்க அவங்க போட்ட உடனே. வீண் வார்த்தை என்ன சொல்லி பார்க்கலாம்? வீண் வார்த்தை உசாராக இருக்கணுங்க. போடுங்க. உங்களை ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத வார்த்தை பேச விடாதீங்க. ஜெபிக்கிற வார்த்தை அலையில சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்கிறேன், இந்த ஆகாத வார்த்தைகளால் என்ன பண்ணுமா? மோசம். 2வது பார்க்குறோம், கிரியினால மோசம் போகாதிருங்கள். கிரியினால மேலே பாருங்கள், டிஸ்பிளேல இருக்குதா? என்ன இப்போ கண்ணில் படுக்குதுமா? மாடவ கல்சம் தான் மோசம். நம்ம செய்கிற கிரியை பாருங்க. வாசிங்க கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை உன்னை கேவலப்படுத்த மாட்டாரு. ஏன் நம்ம கேவலப்பட்டு போறோம்னாக்கா, ஏன் வாசிங்க, கீழே வாசிங்க, மனுஷன் எதை விதிக்கிறானோ, ஏன் நம்ம அவமானப்பட்டு போறோம்? நம்ம 4 பேர் அவமானப்படுத்துறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி அவங்க என்ன அவமானப்படுத்திடலாம், எப்படி அவங்க என்ன சண்டைக்கு வரலாம், நம்ம 4 பேர் சண்டைக்கு போறோம். நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ நான் நல்லா தானே இருந்தேன். நம்ம வாய் சரியில்லை பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் பரிகாசம் பண்ண
விட மாட்டாரு. நீ கிறிஸ்துவ நடக்கிறதால, நீ ஜெபத்துக்கு வரதால, திருவிழா எடுத்தனால நீ உன் தவறை ஆண்டவர் பார்த்து நிற்க மாட்டாரு. அந்த தவறை நீ செஞ்ச தவறை உணரும்படியாக மற்றவன் செய்யறாங்க, அது உனக்கு விரோதமா. நீ ஒருத்தரை ஏமாத்தனா இன்னொருத்தர் ஏமாத்த காத்துன்னு இருப்பான். மறந்துடாதீங்க. ஒரு குடும்பத்தை விரோதமாக நம்ம பேசுனா, நம்ம குடும்பம் 4 பேர் பேசுவாங்க, ஐயோ நம்மளுக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறது கட் பண்ணணும். நம்ம அவங்க யாரும் விரோதமாக பேசிக்கிறேன் அது கட் பண்ண மாட்டோம். நம்மளை மாத்திரம் கவலை பேசிட்டாங்களே. நம்ம என்ன கிரியை செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு செய்யப்படும். நீ நெல் விதைச்சிட்டு தங்கம் இருக்க முடியுமா? சரி, பாவக்காய் செடி வச்சுட்டீங்க, ஐயோ தெரியாம வச்சுட்டு பாவக்காய், இப்போ எனக்கு ஆப்பிள் வருமா? என்ன வரும்? பாவக்காய் தான் வரும். நீ மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறியோ அப்படித்தான் உங்கள்கிட்ட அவங்க நடந்துக்குவாங்க. கத்திர பயன்படுத்தலாமா? சொல்றது புரியுது? அத்தனை வசனம். தேவன் உன்னை காப்பாற்ற மாட்டார். இதுலாம் நீ கெட்ட செய்யனே இருப்ப, தேவன் காப்பாத்தினே இருப்பாரா? எப்படித்தான் நான் எல்லா கெட்டதும் செய்வேன், தேவனை காப்பாத்தினே இருக்கணும். அதானு சொல்றாரு, நீ மோசம் போயிடாத, நான் அப்படிலாம் காப்பாற்ற மாட்டேன். போலீஸ்காரன் ஒரு டைம் மன்னிச்சு விடுவான். சார் விட்டுருங்க சார், மன்னிச்சு விடுங்க சார், நான் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு. அடுத்த முறை திருட என்ன பண்ணுவான்? டேய் போன டைம் உன்னை மன்னிச்சு விட்டான்டா, போய் உட்கார்றா. விடுவாரா? ஆண்டவர் தேவன் மன்னிக்கிறாரு. அதே தவிர செஞ்சிருந்தாக்கா எப்போ திருந்துருது? அதான் பார்ப்பார் ஆண்டவர். விட்டுருவாரு. இன்னும் 4 பேர் திட்டுட்டோம், 4 பேர் நீ மாட்டிக்கோ, அப்பயாவது நீ புத்தி வருமா அப்படின்னு பார்ப்பாரு. ஏன்னா தேவன் பரிகாசம் பண்ண விட மாட்டார். நான் சொல்றது புரியுதா? வசனங்க தாம்மா. கண்ணாவாசி கடலில் என்ன படுக்குதுமா? மோசம் போக போய்டுறி. தேவன் என்ன பண்ணுவான்? சகிச்சுக்க மாட்டாரு. அவன் பண்ற தவறெல்லாம் சகிச்சுட்டு இருக்க மாட்டாரு. அதெல்லாம் தாழ்மையா இருங்க. பக்கத்தில் பைபிள் சொல்லுங்க, தாழ்மையா இருங்க, அன்பா இருங்க, பரிசுத்தமா இருங்க, உண்மையா இருங்க, தியாகமா இருங்க. ஆமென். கை தட்டலாமா? இதுதான் இது. ஆனா நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவரை காப்பாத்திடணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். நான் என்ன எப்படின்னா வாழ்ந்துக்குவேன், நான் ஜோம் பண்ணா நான் அப்படியே மேலே வந்துடணும், அப்படிலாம் முடியாதுங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் தேவன் கொண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் மறந்துடாதீங்க வசனம் எல்லாம். இன்னைக்கு நிறைய அப்படியே ஜெபம் பண்ணோம், அப்படியே வல்லமா அப்படியே இறங்கிறேன்னு. எப்போ உண்மையாக பாவரிக்கை செய்து ஜெபம் பண்ணால் தான் வல்லமை இறங்கும். பாவத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ண வல்லமை இறங்காது. வீடு ரொம்ப குப்பை தொட்டியாக இருக்குது, வாங்க சாப்பிடுறது நேரம் சாப்பிடுவாங்களா? குழந்தைலாம் அசிங்கம் பண்ணிடுச்சு வீட்டில், வாங்க 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 டீ குடிங்க சாப்பிடுங்க சொல்கிறது முக்கியமா, அது க்ளீன் பண்ணுறது முக்கியமா? சொல்லுங்கம்மா, எது முக்கியம்? வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கூப்பிட்றது முக்கியம். அது மாதிரி தான் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஆண்டவர் அப்படி சொன்னால் அவர் வந்தால் வராமல் போகிறாரு. கைத்தட்டி கத்தர ஹல்லேலூயா. மூணாவது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மோசம் போகாதிருங்கள். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29:8. எரேமியா 29:8. எரேமியா 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக பெருகுவாங்க கடைசி காலத்தில். ஆன்லைனில் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு கெட்டு போகாதீங்க. ஒருத்தர் சர்ச்சைக்கு போகாத ஆன்லைனில் பாருன்னு வாங்க, ஒருத்தர் தசமாக கொடுக்கணுமான்னு வாங்க. உன் ஆசீர்வாதத்தை நீ கெடுத்துக்காதீங்க. ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அதெல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் அந்த காலம்னு வாங்க. அது இப்போ சரிப்பா எடுக்காமல் இருப்பாங்க பாரு ஞானஸ்நானம். திருவிழெல்லாம் தேவையில்லைங்க, வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தால் போதுன்னு வாங்க. இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிங்க. நிறைய பேருக்கு எழும்பி சேனலில் சொல்கிறாங்க. வாசிங்க வசனம். எரேமியா 29:8. மேலும் உன் நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் மோசம் பார்க்க விடக்கூடாது. பாஸ்டர் சொல்லணும், பாஸ்டர் இது என்ன வசனம் சொல்லுங்கன்னு. நம்ம யூடியூப்ல எவ்வளோ பிரசங்கம் இருக்குது, கேட்கறது இல்லை. யாரோ ஏதாவது புது கதை சொன்னால் கேட்குறது. நம்ம பிரசங்கம் ஆஃப்லைனில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது இல்லையா? இருக்குது சொல்லுங்கள், இருக்குதா இல்லையா? ஆஃப்லைனில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. நம்ம வர்ஷிப்பு எல்லா பாட்டும் இருக்குது, எல்லா பிள்ளைங்க பாட்டும் இருக்குது. சர்ச்சில் ஒரு 10-15 பேர் பாட்டு இருக்குது, ஒசூர் பாக்லூர் இல்லையாப்பா. அது கேட்க மாட்டேங்கிறோம். யாரோ ஒருத்தர் பேர்லாம் சொல்ல விரும்பலை, அவங்க பாட்டெல்லாம் கேட்குறாங்க. நம்ம பிள்ளைங்க பாட்டு ஒருத்தரும் கேட்கறது இல்லை. ஹலோ, உண்மையா இல்லையா? ஏம்மா சொல்லுங்கம்மா. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கண்ணில் பார்க்குறவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கணும். கண்ணில் பாடுறவங்களுடைய பாட்டை நம்ம கேட்கணும். ஏதோ ஒன்று பாடுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க,
அவங்க எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது, அவன் அட்ரஸ் தெரியாது, உன் வீடு தெரியாது, அவன் எப்படி வாழ்ந்து தெரியாது, எப்படி பாவத்துக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் அப்படி கிடையாது, பாஸ்டர் உங்களுக்கு தெரியும். வீட்டை சுற்றியும் 10 விசுவாசிக்கிறாங்க இல்லையாம்மா? போகிற பாஸ்டர் எப்போ போகிறாரு, எப்போ வராரு, என்ன பண்ணுறா எல்லாம் தெரியும். இப்படி போனால் இங்கே ஒரு 10 விசுவாசிக்கு குடும்பம், அந்த பக்கம் போனால் 10 விசுவாசி குடும்பம் இருக்கிறாங்க, கீழே சக்கில் போனால் அங்கே ஒரு 10 குடும்பங்கிறாங்க. மறைஞ்சு வாழல, நம்ம எப்படி சொல்கிறோம், உண்மையாய் வாழ்கிறோம், கள்ளத்திற்கு மாதிரி வாழல. சிரிச்சா கூட, பேசுனா கூட, திட்டினா கூட, கோப்பட்டா கூட உண்மையாக தான் செய்கிறோம், நம்மளுக்கு மதிக்கிறது இல்லை. டிவியில் போட்டு அந்த பாஸ்டர் பாரு எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். எந்த பாஸ்டர் வல்லமை இல்லை, கர்த்தர் ஒருவர் தான் பெரியவர். சத்தமா ஹல்லேலூயா. வாசிங்க. சொப்பனம் காண்கிற உங்கள் சொப்பனக்காரரும் மறுபடி வாசிக்கலாமா? 29:8. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்களை மோசம் போக வெட்டாதிருங்கள். மோசம் போக வெட்டாதிருங்கள். நிறைய அவங்கள நம்பி விடாதீங்க. அல்லேலூயா. 4வது போவோம், இதுக்கு நிறைய அர்த்தங்குது. போய் நாங்கள் 4வது பாயிண்ட் சொல்லி நம்ம முடிக்கலாம். இன்னும் நம்மளுக்கு 10 நிமிஷம் இருக்குது. ஒபேதியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒபேதியா அது ஒரு சின்ன அதிகாரம் பாருங்க, உள்ளே இருக்க பாருங்க, மறைஞ்சிருக்கு பாருங்க, எடுங்க. ஒபேதியா 1ஆம் அதிகாரம். சண்டே கிளாஸ் பசங்க எடுத்துடுறாங்க, ஏன்னா உங்களுக்கு டேபிள் சொல்லுது. என்னம்மா சிந்து பாசமெல்லாம் ஜூனியர்லாம் வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. அதில் சண்டே கிளாஸ் பசங்க எடுத்துறாங்க, பெரியவங்க எடுக்க மாட்டாங்க, தேடி நிற்பாங்க. என்னம்மா அட்டவணை பார்க்குறீங்க, இன்னும் 10 வருஷம் விசுவாசிங்க. ஒபேதியா அட்டவணை பார்க்குறீங்க, வாசிம்மா எடுத்துட்டியம்மா. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கண்மலை வெடிப்புகளாகிய உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே வில்லை தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே. பார்த்தீங்க, அகந்த, உன் இருதயத்தில் அகந்த எப்படி மோசம் வருமா? நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், நான் இப்போ நிறைய சம்பளம் வாங்குறேன், சர்ச்சுக்கெல்லாம் வரது எங்களுக்கு டைம் இல்லை, எப்போ வேலை போகும் சொல்ல முடியாது. அகந்த இருக்கக்கூடாது நம்மளுக்கு. எப்போ படிப்பு போகும் சொல்ல முடியாது. மென்டல் ஆயிடுச்சுன்னா படிப்புலாம் போயிடும். கொஞ்சம் அப்படியே பிரெயினில் கொஞ்சம் அடைப்பு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வர சாவுக்கு போயிருந்தேன், நல்ல மனுஷன், சின்ன வயசு, சுகர் அதிகமாக இருந்துச்சு, கவனிக்க மாட்டார், ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. அரண் ஹாஸ்பிட்டல் போனாங்க, 5 லட்சம் செக் பண்ணி பிளாக் எடுத்தாங்க, பிரெயின் டெட் ஆகிடுச்சு. எப்படின்னு கேட்டேன், இப்படி தான் இறந்துட்டாங்கண்ணா, நல்ல வசதி, வீடு எல்லாம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சின்ன வயசு, 55 வயசு. சொல்ல மரணம் எப்படின்னு சொல்லுமா, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் காப்பாற்றுறாங்க, போனாங்க பாருங்க, போனால் ஏகப்பட்ட பணம் கட்டிக்கிறாங்க, எல்லாம் பிளாக் எடுத்துட்டாங்க, ஆனால் பிரெயின் வேலை செய்யலையா. சும்மா அவ்வளோதான், சின்ன ஒரு பிளட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க, பெட்டி தான். அதில் அகந்த தெரியுமா, நான் மீட்டிங் வரமாட்டேன், இந்த டைம் இல்லை, டைம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் உட்காந்து டைம் இருக்கும் பாருங்க, ஒரு வாரம் படுனா படுத்துன்னு இருப்பாங்க, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லையே. சர்ச்சில் ஒரு ஹவர் இருக்க மாட்டாங்க. அகந்த வேலை, அகந்த வேலை, பெருமை, எனக்கு வேலை இருக்குது, காலையில் கட்டினா வேலைக்கு போக முடியாதுங்க. அதெல்லாம் கவனிச்சிங்க. இந்த காலை கத்தரும் கொடுத்துருக்காரு, நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க. வந்து உட்காரணும், கீழ் படிஞ்சு. நம்ம ப்ரேயர் வச்சுட்டாங்க அப்படின்னு ப்ரேயரில் ரொம்ப கொடுமையாக வைக்கிறது இல்லை. 7 மணி தான், 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர டைம் தான். காலை 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணிக்கு ப்ரேயர் வைக்கல. உங்கள் வேலையை கெடுக்கிற மாதிரி ப்ரேயர் இல்லவே இல்லை. கர்த்தர் பார்ப்பார். 1 ஹவர் தானே ப்ரேயர், அதுக்கே நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். 7 மணிக்கு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணி கூட வரலாம். அப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு போகலாம் இல்லையா? அகந்த நேச்சல் பார்க்கலாம். அகந்த டியூஷனுக்கு இது பசங்க படிக்கும்போதே பெருமை, நான் டியூஷனுக்கு போகிறேன், மீட்டிங் வரமாட்டேன். டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வர்றது அவனுடைய கிருபைங்க. சத்தமாக சொல்லுங்க, டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வர்றது அவனுடைய கிருபை. அதான் நினச்சிக்கணும். நம்ம அகத்தை இருந்துச்சுன்னா மோசம் போயிடுவோம். என்னை யாரும் டச் பண்ண முடியாது, எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்குவார், என் பையனை நல்லா பார்த்துக்குவான், எனக்கு நல்ல வேலை இருக்குது, எனக்கு நல்லா அழகு இருக்குது,
அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, எப்போ என்ன போகும் சொல்ல முடியாது. கர்த்தர் தான் நம்ம காப்பாற்றணும். கர்த்தரை மையப்படுத்தமா. இந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, இப்போ புரியும் பாருங்க. இந்த வசனம் மறுபடியும் இப்போ புரியும் பாருங்க. எல்லாரும் இப்போ வசனம் பார்த்தா, கண்மலையின் வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானங்களிலே மேலே 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் போட்டு அங்கே மேலேருந்து பார்க்குறது, பாரு எவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டேன்னு. நான் வீடு கட்டுறேன்னா இப்போ கட்டியிருப்பேங்க. நம்மளுக்கு ஆலயம் தான் உயிர். அல்ல சொல்லுங்க. இன்னொரு ஆலயம் பாருங்க, இது கட்டினேன் 25 வயசில் இந்த ஆலயம் கட்டினேன். அப்போ வீடு கட்டிக்கலாமே எனக்கு பாருங்க. இப்போ ஆலயம் கட்டுறேன், எனக்கு வேதனை இருக்குது. என்னாண்டு ஒரு இவ்வளோ வயசு ஆலயம் கட்டுறேன், என் திருப்பி 3-4 ஆலயம் கட்டுக்கணும், அவமானமாக்குது எனக்கு. இன்னொரு ஆலயம் கட்டினுங்க. ஆலயத்துக்காரில் உலகத்தில் என்ன ஆகுதுங்க, இவ்வளோ பிள்ளைங்க காலை 5:30 மணிக்கு 100 பேர் வந்து உட்கார்றதுன்னு எவ்வளோ பேர் ஆசீர்வாதம். உங்கள் வீட்டில் உட்காருவாங்களா? தூரத்தை வந்துடுவோம்மா வீட்டில் உட்கார்றதுக்கு? இல்லைங்க, அங்கே நில்லுங்க. எதுக்கு வந்துக்கிறீங்க? உள்ளே வாங்கணும். ஃபஸ்ட்டு 2 முறை உள்ளே வாங்க, 3ஆம் முறை எதுக்கு வந்தீங்கன்னு கேட்போம். சர்ச்சை எப்படி சொல்லுவாங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கள். அதாங்க சபை. வீட்டுக்கு போக முடியாது, அப்பாவே போக முடியாது. அப்பா என் மனைவி திட்டுறாப்பா, ஏன்பா தொல்லை பண்ணுற, போப்பா. கொண்டு போய் எல்லாம் ஆசில் விட்டுறாங்க பிள்ளைங்களை. அப்பா வீடு சொத்து அப்பா பேரில் இருக்க இடங்க. அத்தாங்க ஆலயம் கட்டினான்றது. சத்தமாக சொல்ல, என்ன கட்டினா? ஆலயம் கட்டினங்க. வீடு கட்டினா நீ ஒண்டி தான் வாழ்வ, யாரும் வீடு சேர்க்க மாட்டோம். சேர்க்கறதுக்கு யோசிப்போம். பாஸ்டர் வர்றதுக்கு, பாஸ்டர் எனக்கு டைம் இல்லை பாஸ்டர், நாளைக்கு வரேன். நிறைய குடும்பம் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி போனோம்? இனிமேட்டு யாராவது கூப்பிட்டா போகலாம், எல்லாம் விட்டுருது. 6 மணிக்கு வாங்க, 8 மணிக்கு வாங்க, அடுத்த மாதம் வாங்க. எதுக்கு பாஸ்டர் சொல்கிறாரு? எதுக்கு வர? ஜாப் பண்ணுறாரு. சரி வரலாம், ஏதோ ஆலோசனை கேட்கலாம், வீட்டில் ஒரு பரிசுத்தை உண்டாக்கட்டும், ஒரு முட்டி போடலாம். வீட்டில் அப்படி இல்லை பாருங்க, டைம் இல்லை. ஒரு ஊழியக்கார் வரத்துக்கு இன்றைக்கி வீட்டில் டைம் இல்லைங்க. ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு குடும்பம், ஒரு மூத்தவர், ஒரு சபை தலைவர் வராரு. எவ்வளோ குடும்பங்க. ஐயோ வந்தால் ஒரு 500 ரூபா காணிக்கை கொடுக்கணுமே. அது கொஞ்சம் பேருக்கு பயம். காணிக்கை முக்கியங்க ஒரு மனுஷனுக்கு. காணிக்கை முக்கியம் இல்லைங்க, வீடு ஆசீர்வாதமாக்கத்தாங்க முக்கியம். ப்ரைஸ் இல்லை. இப்போ காணிக்கை போடுறீங்க, எல்லாம் செக் பண்ணி காணிக்கை வாங்குறாங்க. சொல்லுங்கள், அப்படியே போடுறோம். மனசில் இருக்கிறது போட்டு போகிறோம். நம்மளே நினச்சிக்கிறது வேணா. நான் நிறைய குடும்பம் அப்படித்தான் வான்னு சொல்லிடுவாங்க பாருங்க. 7 மணிக்கு போகணும், எங்கே வேறு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ வேணா பாஸ்டர், நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம், நீங்கள் அடுத்த வாரம் வாங்க. எப்படி இருக்கோம்? உன் வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம். பக்கத்து வீட்டுக்காரனே வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கிறான், உனக்கு டீ கொடுக்குறது தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி சொல்கிறாங்க குடும்பம். பாஸ்டர் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியாது இன்னும். உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறது உங்கள்கிட்ட. தாழ்மையாக வந்து உங்கள் வீட்டில் உட்கார்றது, அதை ஏற்றுக்குங்க. ராமே சொல்லுங்க. இப்போ வா அப்போ வா, என்னங்க அது? ஒரு வீட்டுக்கு போவோம் ஒசூரில். இந்த ஓனர் 8 வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு வீடு ஓனர் வீடு. அந்த பிள்ளை ஃபோன் அடிச்சிடும், 3ஆம் தேதி வந்துடணும் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்குன்னு. ஒரு முறை ஃபஸ்ட்டு நாங்கள் 3ஆம் தேதி வெளியே போகிறோம், 2ஆம் தேதி வந்துடுங்க. அவமா கேட்கல, 4ஆம் தேதி வாங்கன்னு அவங்க அடிச்சிடுவாங்க ஃபோனு. மாதம் அன்றைக்கி போனோம் நாங்கள், பாஸ்டர் பண்ணாலும் போவோம். இதை பார்த்துட்டு அந்த ஓனர் சொல்லுது, அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, உங்கள் அப்பா அம்மா வராங்க இல்லையோ, பாஸ்டர் அம்மா அப்பா வரான்றாங்க. யார் சொல்கிறது? அந்த அப்பா ஓனர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா கூட வரது இல்லாமல் உங்களை பார்க்குறதுக்கு. யார் வரது உங்களை பார்க்குறதுக்கு? பாஸ்டர் அந்த அம்மா வராங்கம்மா உங்களை பார்க்குறதுக்கு, நீங்களாம் கொடுத்து வச்சுங்கன்றாங்க. அந்த புறஜாதி ஜனங்கள் தெரியுது, கிறிஸ்தவ ஜனங்கள் தெரிய மாட்டேங்குது. ஏன் வராரு பாஸ்டர்? அவருக்கு வேலை இல்லை, நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. உருப்பட மாட்டோம். பெருமை என்ன வந்துச்சுங்க? வேலை பிஸி வந்துருச்சு. நாங்களாம் வந்து பெட்ரோலில் போட்டு கார் எடுத்துன்னு பார்க்கிங் போட்டு நாயிட்ட கடி வாங்கி சேத்துல விழுந்து நின்று எல்லாம் இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. மாடி மேலே ஏறி இறங்கி காரை பார்க் பண்ணி காலை விட்டு காரை தூக்கி பஞ்சர் ஆகிட்டு உள்ள தாசிரிப்பள்ளி வேலை பண்ண பஞ்சர் ஆயிடுச்சுலையாப்பா? தாசிரிப்பள்ளி போனால் பஞ்சர் ஆயிடுச்சுங்க காரு. அவர் வீலு கழட்டும் போது பின்னாடி கல் வைக்க மறந்துட்டேன். ஜாக் போட்டு கழட்டும் போது டப்புக்குன்னு வீலே இறங்கிடுச்சு. அப்போ சொன்னார், பாஸ்டர் கல் வைக்கிற அப்போ எனக்கு தெரியும், அவர் வண்டி ஓட்டுறாரு இல்லையா, அப்புறமா கல் வச்சு இன்னொரு டைம் ஜாக் ஏற்று ஆச்சு இல்லையாப்பா? இப்போ நானும் பார்க்குறாரு பாருங்கள், வில்லேஜில் 8 மணிக்கு பஞ்சர் ஆகிடுச்சு. இருட்டில் உட்காந்து நான் அவரை ஜாக் ஏற்று டயர் மாற்றிட்டு எடுத்துன்னு வரோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் சும்மா நினச்சிங்காதீங்க. ஏன்? உங்களை ஆசீர்வதிப்பதுக்காக.
பிரைஸ் தி லார்ட். இப்போ வசனம் போறீங்க. கண்மலையின் வெடிப்புகள் ஆகிய உயர்ந்த ஸ்தானங்களில் குடியிருந்து அகந்தை எடுத்துருங்க. தாழ்மையாக வாங்க பாஸ்டர், எங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் பாஸ்டர், வசனம் சொல்லுங்கள் பாஸ்டர், நான் கேட்டுக்கிறோம். குடும்பமாக உட்காரிச்சு ஜெபம் பண்ணிச்சு மாற்றிக்கிங்க. ராமன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அகந்தை வந்துச்சுன்னா வச்சுங்களேன், யார் வீட்டில் சேர்க்க மாட்டோம். சொல்கிறேன், வீட்டில் யாருமே சேர்க்க மாட்டோம். அகந்தை வந்துச்சுனாக்கா ஐயோ வீடு அழுக்காயிடும், சேரில் உட்கார வைக்கணும், அவங்களுக்கு டீ தரணும் அப்படின்னு பெருமை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அகந்தை எடுத்துருங்க, அப்போ தான் நல்லா இருப்போம். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். கன்க்ளூஷன் 2 தீமோத்தேயு 3:13 சொல்லுது. 2 தீமோத்தேயு 3:13 பொல்லாதவர்களும் எத்தனமானவர்களும் மோசம் போக்குறவர்களும் இருந்து தேவன் மேன்மேலும் வாசிங்க வசனத்தை. வசனம் கன்க்ளூஷன் வசனம் எல்லாம் அந்த மோசம் பண்ணுற வார்த்தை உள்ள இருக்கு பாருங்க. ஒரு 2 தீமோத்தேயு 3:13 அந்த மோசம் பண்ணுற எல்லாத்துலேயும் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. வாசிமா. பொல்லாதவர்களும் எத்தனமானவர்கள் பார்த்தீங்களா, மோசம் போக்குறவர்களாகவும். பார்த்தீங்களா, மோசம் போக்குறவங்க இருக்கிறாங்க, மோசம் போகிறவங்கிறாங்க. 2 மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? யோபில் என்ன பார்த்தோம்? மோசம் போக்குறவனுங்கிறான், மோசம் ஆகுறவனுங்கிறான். நம்ம மோசம் ஆகக்கூடாது, நம்ம மோசம் போகக்கூடாது. பக்கம் கைப்பிடி சொல்லுங்க. மோசம் போகாதீங்க, மோசமாக பண்ணாதீங்க. அதான் அந்த வசனம். எவ்வளோ பைபிள் எவ்வளோ நல்ல வசனம் பார்த்தீங்களா? கை தட்டிங்களா? சூப்பராக சொல்லுது பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். தலைப்பில் அதே வசனம் வருது, யோபில் கன்க்ளூஷன் அதே வசனம் வருது. இது மாதிரிலாம் சூப்பரான வசனம் கிடைக்க கஷ்டங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடையெல்லாம் முட்டி போடலாமா? பரலோக தேவனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் மோசம் போகக்கூடாது, மோசம் படுத்தக்கூடாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒழுக்கத்தையும் பக்தி விசுவாசத்தையும் கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.